இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பலங்கள் எதுவுமே கிடைக்காது. ஏன் காரணம் என்றால், இந்த புததசா காலத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லது பண்ணியாச்சு, செகண்ட் பார்ட் தான் மோசமாக இருக்கு. இங்கே குரு ஆரம்பத்திலே இருந்தே மோசமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் குரு அஷ்டமாதிபனும் 11ஆம் பாவாதிபனுமாக இருக்கு. இது ரெண்டும் நல்லது செய்யக்கூடியது அல்ல. அது மட்டுமல்ல, குரு உச்சராசியில இருந்தாலும் ராகு பார்வை இருக்கிறதுனால அந்த குருவினால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த குரு ஆல்வேஸ் இந்த 16 வருஷம் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அங்க ராகு பார்வை இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இவரோட சகோதரங்கள் இருந்தால் அவருக்கு பெரிய ஆபத்துகள் உண்டாகும், அபமிருத்தி யோகம் உண்டாகும். அதே மாதிரி ஸ்தானமானங்கள் சொல்லும் போது தெரியும் இல்லையா, அந்த அரசியல் எல்லாம் பெரிய ஸ்தானமானங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் அப்படி எல்லாம் இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி பெரிய பெரிய பிரஸ்தானங்களுக்கு ஹெட்டாக, செக்ரட்டரியாக இப்படி இருப்பாங்க, பிரசிடென்டாக இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கப்பட்ட அந்த ஸ்தானமானங்கள் எல்லாம் நஷ்டமாகும்.